நிறைய சமூக கருத்தெல்லாம் சொல்லுவாரு. அவருடைய பாடல்கள்ல இருக்கக்கூடிய அந்த சமூக கருத்து அதிகமாவே இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா, சமீபத்துல நடந்துட்டு இருக்கிறத கூட அப்படியே பாடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். ஒரு லாஸ்ட் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அவர் ஸ்ரீகாந்தோட ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு அந்த ரெஸ்ட் டைம்ல பாடின ஒரு பாட்டு. கண்டென்ட் வேற எங்கேயுமே இல்ல, அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருக்காரு. இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவரை பத்தி பாடுறாரு, ஸ்ரீகாந்த் சார் சிரிக்கிறாரு, அதை பார்த்து பாடுறாரு. இப்படியே தான் வந்துட்டு அவனுடைய வரி அப்படியே உருளுது. பட் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துட்டு அது பெரிய விஷயம். இப்போ என்னையும் கேட்டீங்கன்னா, நான் ஒரு 250 பாட்டு எழுதியிருப்பேன். அதுல அதிகமான பாட்டுன்னு பாத்தீங்கன்னா சமூக கருத்தை விட நபிகள் நாயகத்தை பத்தியும் இறைநேசர்களை பத்தியும் இஸ்லாமிய முறைப்படி நிறைய எழுதியிருக்கேன் சின்ன வயசுல. அதற்கு பிறகு நிறைய மேடை நாடகங்கள், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தும் போது நிறைய நிகழ்வுகளுக்கு நிறைய வசனங்கள் எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன், பாடியிருக்கேன், பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கேன். பட் பெரிய அளவுல பேசப்பட்ட அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஓகேவா? என்ன மாதிரி நூத்துக்கணக்கான கிடையாது, லட்சக்கணக்கான கலைஞர்கள் இருக்காங்க. எல்லாரும் மேல வந்துட போறது இல்ல. ஒரு சில யூடியூப் சேனல் பார்ப்பேன், 4 வீடியோ தான் போட்டிருப்பாங்க. அந்த 4 வீடியோவுமே மில்லியன் கணக்கான வியூஸ் எல்லாம் போயிருக்கு. ஆனா நாங்களாம் மில்லியன் கணக்கான வீடியோ போட்டா கூட கம்மியா தான் வரும் போல இருக்கு. தலை விதி. ஆனா அந்த இடத்துல ராவணன் உயர்ந்து வந்திருக்கிறாருங்கும் போது பாராட்டத்தக்கது.